Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now பார்க்கறதுனா chapter 1 11th maths sets relation and functions. So இப்போ என்ன பார்க்க போறோம்னா so last example sums and exercise sumsல நம்ம sets பத்தி பார்த்தோம். இப்போ relations பத்தி பார்க்கறோம். Relations ஓட introduction இந்த வீடியோல பார்க்கறோம். So introduction to relation. So relation அப்படினா நமக்கு தெரியும். So let definition என்ன let A and B any two non-empty set அப்படினு சொல்லுவாங்க. Let so a relation condition and definition relation எப்படிங்கணும் a relation R from A to B a relation R from A to B is defined as எப்படி define பண்ணோம் subset of Cartesian product na A cross B. So இது என்னது relation தான் definition. A relation so the R from இது வந்து from R from A to B subset of Cartesian product na A cross B. So this is a definition. along with domain and range னு தெரியும். domain range னா the domain எப்படி read பண்ணலாம்னா a set yes the set A belongs to A be such that A comma B belongs to R இப்படி இருந்தா அது domain for some B belongs to B so it's called என்ன சொல்லுவோம் இது domain relation சொல்லுவோம் அடுத்து domain தெரியணும் அடுத்து range தெரியணும் so range எப்படி எழுதலாம் set the set B belongs to B A comma B belongs to R is the definition of range இதில் வந்து for some A belongs to A அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இப்போ டொமைன் ரேஞ்ச் அப்படின்னா சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்னென்னா ஸோ பாருங்கள் இது ரெண்டு செட்டு நமக்கு இதில் வந்து எது டொமைன் எது கோ டொமைன் தெரியும் ஸோ இது வந்து டொமைனா இது டொமைன் சொல்லும் டொமைன் இது கோ டொமைன் இது என்ன சொல்லலாம் இது வந்து இமேஜ் ப்ரீ இமேஜ் சொன்னால் இது வந்து ப்ரீ இமேஜ் இது ப்ரீ இமேஜ் இது இமேஜ் ஸோ இப்போ இமேஜ் ப்ரீ இமேஜ் டொமைன் கோ டொமைன் தெரியும் இது ஏபின்னு எடுத்தால் இதில் பாருங்கள் இது 1 2 3 இது XY Z இதில் இது மேப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஸோ டொமைன்றது என்ன இந்த ஏ எலமெண்ட் இருக்கிறது எல்லாமே டொமைன் சொல்லுவோம் இங்கிருந்து இங்கே மேப்பிங் ஆகிருக்கு இல்லையா அது மேப்பிங் ஆகிக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ஸோ டொமைன் ரேஞ்ச் புரியுதுங்களா இது இந்த எக்ஸுன்ற எலமெண்ட் இது எக்ஸு ஒய்னு வச்சா கூட இது எக்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் டொமைன் இங்கே இருக்கிற மேப்பிங் ஆகிக்கூடிய மேப்பிங் எலமெண்ட்ஸ் இஸ் ரேஞ்ச் சரி மேப்பிங் எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்ச் சொல்லணும் மேப் ஆகலைன்னா அது என்ன சொல் ரேஞ்சில் ஒன்லி கோ டொமைன் மட்டும் தான் மேப்பிங் எலமெண்ட்ஸ் தான் ரேஞ்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ரிலேஷன்ஸில் அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம் டைப் ஆஃப் ரிலேஷன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ இந்த டைப் ஆஃப் ரிலேஷனோட கண்டிஷன் என்ன லெட் எஸ் பி எனி நான் எம்டி செட் லெட் ஆர் பி த ரிலேஷன் ஆஃப் எஸ் இல்லை எஸ்ன்னு ஒரு இருக்குன்னா அது வந்து எனி நான் எம்டி செட் ஆனால் அது ஏதோ ரிலேஷன் இருக்கணும் லெட் ஆர் பி தி ரிலேஷன் ஆன் எஸ் இந்த எஸ்ஸுக்கு ஆறுன்றது ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இந்த இது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா பாருங்கள் 1 to 1 எழுதுகிறேன் ஃபஸ்ட் டைப் வந்து ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம் ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் முன்னாடி இது எல்லாத்தையும் தமிழில் அப்படியே எழுதுகிற சைடில் ஸோ என்ன இன்ட்ரோடக்ஷன் ரிலேஷன்னா தொடர்புகள் இங்கே இருக்குங்களா இந்த டாபிக் தான் நம்ம படிக்கிறோம் தொடர்புகள் அடுத்து டொமைன் அப்படின்னு என்ன தமிழ் அப்படின்னா சார்பகம் ரேஞ்சுனா வீச்சகம்
ஸோ வீச்சகம் அப்படின்னா இங்கேருந்து இது எதெல்லாம் மேப் ஆகுதோ மேப்பிங் எலமெண்ட் தான் வீச்சகம்னு சொல்லுவோம். ஸோ அது டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா தமிழில் தச்சுட்டு தொடர்பு அப்படின்னு அர்த்தம். ரிஃப்ளெக்ஷனா தச்சுட்டு தொடர்பு. ஃபஸ்ட் டைப். இந்த டைப் எப்படி இருக்கணும்னா கண்டிஷன். ஸோ இதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லணும். எப்படிலாம் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஏ கமா ஏ சிமிலராக இருக்கணும். ஏ கமா ஏ இட் பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏ கமா எஸ் சேம் வேரியபிள் வரணும். ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். அடுத்து செகண்ட் டைப்பு சிமெட்ரிக். சிமெட்ரிக் அப்படின்னா சமச்சீர் தொடர்பு. தமிழில் சமச்சீர் தொடர்பு. ஸோ சமச்சீர் தொடர்பு அப்படின்னா கண்டிஷன் எப்படி இருக்கணும்? ஏ கமா பி இருக்கணும் பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ், அல்லது பி கமா ஏ இந்த மாதிரி ஏ கமா பி இருக்கணும் அண்ட் தென் பி கமா ஏ இருக்கணும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு வரணும். ஸோ அதில் அப்படி இல்லை அப்படின்னா ஆர் ஏ கமா பி does not belongs to R implies B comma A does not belongs to R. ஒன்று ரெண்டுத்துலேயும் பிலாங்ஸ் டு இருக்கும். ரெண்டுத்துலேயும் வரணும், இல்லை ரெண்டுத்துலேயும் வரக்கூடாது. ஸோ ஏ கமா பி ஆரில் இருக்கணும், ஏ கமா பி ஆரில் இருக்கும். ரெண்டுமே இருக்குது. ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னா கூட இது என்ன ஆகாது, இது சிமெட்ரிக் கிடையாது, சமச்சீர் தொடர்பு இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்து தேர்டு டைப்பு டிரான்சிட்டிவ். ஸோ டிரான்சிட்டிவ் அப்படின்னா கடப்பு தொடர்பு. கடப்பு தொடர்புன்னு சொல்லலாம் தமிழில். ஸோ இதோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா ஏ கமா பி கமா பி கமா சி, ஏ கமா பி அண்ட் பி கமா சி அப்படின்னா இது ரெண்டுமே இருக்கும் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ஏ கமா சி இருக்கணும். ஏ கமா சி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். அல்லது ஆர் ஏ கமா பி கமா பி கமா சி does not belongs to R. இதில் belongs to R இல்லைன்னா A கமா சியும் does not belongs to R. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் ஏதாவது இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது என்னது டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லணும். இது மூணுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஒன் பை ஒன்னாக. எது கேட்டாலும் சரி நம்ம கண்டிஷன் எப்படிக்கணும், ஏபி கண்டிஷன்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஏ கமா ஏ அப்படி சிமிலராக எடுக்காது, அது ரிஃப்ளெக்சிவ். ஏபி அண்ட் தென் பிஏ அப்படின்னு எடுத்தால் அது சிமெட்ரிக்னு சொல்லணும். அது சமச்சீர் தொடர்பு. டிரான்சிட்டிவ் அப்படின்னா ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர்னு இருக்கணும். அப்படி அல்லது ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் implies to A comma C also does not belongs to R. அப்படி இருந்தால் அது டிரான்சிட்டிவ் அண்டு கடப்பு தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக 3 டைப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். லாஸ்ட்டாக ஒரு டாபிக் இருக்குது, அது என்னென்னா ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ட் ரிலேஷன் அப்படின்னு என்னென்னா இந்த ரிலேஷன் என்னென்ன ரிலேஷன், ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ், symmetric and then transitive. So the three conditions satisfy பண்ணா தச்சுட்டு சமச்சீர் கடப்பு. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் என்ன, அது ஈக்குவலன்ட் ரிலேஷன். 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் ரிலேஷன். அல்லது 3 பேசிக் ரிலேஷன், ஃபைண்ட் தி 3 பேசிக் ரிலேஷன்ஸ்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணணும், இது 3மே ப்ரூவ் பண்ணணும்.
3 basic relation also ரிலேஷனும் இது 3 கண்டிஷன்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ஈக்குவல் ரிலேஷன் தமிழ் வந்து சமான தொடர்பு. இது என்னன்னு சொல்லலாம், சமான தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் நம்ம கட்டாயமாக ஈக்குவல் ரிலேஷன் என்னன்னு தெரியணும். அந்த டிரான்சிட்டிவ், சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு தெரியணும். ஸோ இது கண்டிஷன்ஸ் 3 தெரிஞ்சுட்டா நம்ம அடுத்து வந்து ப்ராப்ளத்தில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.